ஹலோ ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல ப்ரௌனி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாங்களா? 100 கிராம்ஸ் பட்டருக்கு 50 கிராம்ஸ் ஆஃப் சாக்லேட்ட வந்து மெல்ட் பண்றதுக்காக அவன்ல போட்டேன். 2 முட்டை தாங்க எப்பவுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு ஸ்லாப் நமக்கு சூப்பர்பா கிடைச்சிரும். அண்ட் 2 முட்டைய உடைச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. அந்த ப்ளூ கப்ல வந்து 1 கப் அளவுக்கு ப்ரவுன் சுகர் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு, நான் எப்பவுமே யூஸ் பண்ற ஆம் வெனிலா எசன்ஸ் வந்து இந்த பிராண்டோடது தான் புஷ் பிராண்டு. இந்த கொக்கோ தான் எனக்கு கிடைச்சது. கொக்கோ பவுடர் 1 கேஜி இது. இத வந்து 1/4 கப் அளவுக்கு போட்டுட்டு, அத வந்து இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா சால்ட்டுங்க. ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்ட போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த 1 கப் அளவுக்கு நான் ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். எ இத வந்து நல்லா போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்பயே பேட்டர் பாருங்க எப்படி இருக்கு ஃப்ளஃபியா. இன்னும் நம்ம மெல்ட் பண்ண சாக்லேட் அண்ட் பட்டர வந்து நம்ம மிக்ஸ் பண்ணவே இல்ல. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா, பேட்டர் பார்த்தீங்கன்னா, அதோட டெக்ஸ்சரே நல்லா மாறிடும். நல்லா கொஞ்சம் புசு புசுன்னு வரும். இதுல நீங்க பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இல்லாட்டி தேவையில்ல. பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பதில் பேக்கிங் பவுடருக்கு பதில். அத நல்லா நம்மளோட பிளேட்ல கொட்டிட்டு, ஒரு டேப் பண்ணிட்டு, இத பேக் பண்ணி எடுத்தா, என்னோட ஸ்டைல்ல ப்ரௌனி ரெடி. இந்த ப்ரௌனியோட அவுட்புட்ட நாளைக்கு நான் வீடியோல காமிக்கிறேன். பாய்.